Hi all, welcome back to our channel கற்போம் சிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பாயிண்டர் அரித்மெட்டிக். அதாவது பாயிண்டர்ஸ்னா என்ன, அதை யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அதை சேர்த்தா அவங்க பாயிண்டர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்டர்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ பாயிண்டர்ஸ்னால நமக்கு என்ன யூஸ், பாயிண்டர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்றோம் சி ப்ரோக்ராம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாயிண்டர் இஸ் எ derived டேட்டா டைப் இன் சி. அது என்ன derived டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன டைரக்ட் டேட்டா டைப் derived டேட்டா டைப் ரெண்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நம்ம ஒரு வகையில சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம டேட்டா டைப்னு பார்க்கும்போது என்ன பார்த்தோம், இன்டிஜர், ஃப்ளோட், கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, ஸோ அதையும் டைரக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ எனக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, அதுக்குள்ள நான் 10ன்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போறேன். என்ன சொல்றேன், int a equal to 10 அப்படின்னு நான் டைரக்டா போட்டுருவேன். ஓகே, பட் பாயிண்டர்ன்றது ஏன் டெரைவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த பாயிண்டருக்குள்ள நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, இட் கண்டெயின் மெமரி அட்ரஸஸ் அல்லது மெமரி வேல்யூஸ் அஸ் தேர் வேல்யூஸ். அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாயிண்டருக்குள்ள போய் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, அதனாலதான் டெரைவ்டு டேட்டா டைப்னு சொல்றோம். ஓகே, தனக்குன்னு சொந்தமா டேட்டாவை வச்சுக்கிடாம மற்ற வேரியபிளோட அட்ரஸை அது என்ன பண்ண போகுது, தனக்குள்ள வைக்க போகுது. நல்லா யோசித்து பாருங்க, நான் என்ன சொன்னேன், அரேஸ் படிக்கும் போது நான் என்ன சொன்னேன், ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் என்ன பண்ணுது, தனித்தனி அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? நம்ம ஸ்கேன்எஃப் படிக்கும்போது நல்லா யோசித்து பாருங்க, ஸ்ட்ரிங்ல இதை பார்த்துருக்க மாட்டீங்க, பட் நீங்க இன்டீஜர், ஃப்ளோட் அந்த மாதிரி மற்ற டேட்டா டைப் பார்க்கும்போது ஒன்று பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கேன்எஃப்ல இன்புட் கொடுக்கும்போது பர்சன்டேஜ் டி, பர்சன்டேஜ் எஃப் அப்படின்னு போட்டுட்டு கமா கொடுத்து வேரியபிள்ல ஒரு அண்டு சிம்பல் போடுவோம். கரெக்டா? அண்டு போட்டு வேரியபிள் போடுவோம். கரெக்டா? ஸோ என்ன பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அட்ரஸ்க்குள்ள போய் வேல்யூவை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பாயிண்டர்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை எடுத்துட்டு வந்து தனக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அட்ரஸை டைரக்டா பாயிண்டர்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது ஒரு வேரியபிள் மூலமா வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணாம அட்ரஸ் மூலமா வேல்யூவை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு நான் சொல்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், பட் நீங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம்லாம் சொல்றேன். ஓகே, ஸோ என்ன பண்றோம், என்ன சொல்லியிருக்கேன், since these memory addresses are the locations in the computer memory where program instructions and data are stored, pointers can be used to access and manipulate the data stored in a memory. ஸோ நான் என்ன சொன்னேன், நம்மளோட வேரியபிள்ல ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா என்ன ஆயிருக்கும், அந்த வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு மெமரி அலோகேஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜர்னு கொடுத்தா இன்டீஜருக்கு எவ்வளோ சைஸோ அவ்வளோ அலோகேட் ஆயிருக்கும்னு நான் சொன்னேன். கரெக்டா? ஸோ என்ன பண்ணுது இந்த பாயிண்டர் இன்னொரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை கொண்டு வச்சுக்கிடுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பாயிண்டர்ஸ் மூலமா மெமரி அட்ரஸ்க்குள்ள போய் ரீச் ஆகி அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரலா பாயிண்டர்ஸ்ன்ற கான்செப்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க, எங்க யூஸ் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி அரேஸ் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த யூனிட்ல அடுத்து வர டாபிக்ல அரேஸ்ல எப்படி நம்ம பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது, ஃபங்க்ஷன்ஸ்ல நம்ம எப்படி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ பாயிண்டர்ஸ் ஆல்சோ அலோ சி டு சப்போர்ட் டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட். டைனமிக் மெமரி மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மெமரியை அலோகேட் பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணாம இருந்துக்கலாம். ஓகே, அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அன்னெசரியா மெமரி யூஸ் பண்றதை தடுக்கலாம். ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் எழுதும் போது, பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது அன்னெசரியா நம்ம மெமரி அலோகேஷனை தடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும், கோடோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே, அதை பத்திலாம் நம்ம வர வீடியோல பார்ப்போம். இப்போ இதுதான் பாயிண்டர்ஸ். ஓகே, பாயிண்டர்ஸ் கூட என்ன இருக்குன்னு சொன்னேன், ஒரு வேரியபிளோட அட்ரஸ், அதாவது ஒரு வேரியபிள்ல வேல்யூ ஸ்டோர் ஆகுது, அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகி இருக்க அட்ரஸ் என்னவோ பாயிண்டர்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நல்ல எக்ஸாம்பிள், நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, whenever we declare a variable, the system allocates somewhere in the memory an appropriate location to hold the value of the variable. ஸோ என்ன பண்றோம், இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், int quantity equal to 179. இதுல இன்டிஜர்ன்றது இந்த குவான்டிட்டியோட டேட்டா டைப், குவான்டிட்டின்றது ஒரு வேரியபிள், 179ன்றது வேல்யூ.
ஸோ ஜென்ரலா அதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நான் குவான்டிட்டின்ற வேரியபிளுக்குள்ள போய் நான் என்ன பண்ணிருக்கேன், 179 ஸ்டோர் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த 179 நான் எது மூலமா ஆக்சஸ் பண்ணுவேன், குவான்டிட்டி நான் பிரிண்ட் பண்ணா 179 டிஸ்பிளே பண்ண முடியும். குவான்டிட்டி பிளஸ் 10 கொடுத்தா என்ன ஆகும், உனக்கு 179 பிளஸ் 10 189 வரும். கரெக்டா? ஜென்ரலா நம்ம அந்த வேரியபிள் மூலமா தான் இந்த வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த மாதிரி நான் டிக்ளரேஷன் அல்லது இனிஷியலைசேஷன் பண்ணும்போது எனக்கு சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, மெமரிக்குள்ள இந்த 179 ஸ்டோர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரி அலோகேட் பண்ணுது. ஓகே, சோ அதுதான் நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது this statement instructs the system to find a location for the integer variable quantity and puts the value 179 to that location. ஓகே, இந்த மாதிரி நான் இனிஷியலைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குது, சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது, ஒரு லொகேஷனை இந்த குவான்டிட்டின்ற வேரியபிளுக்கு ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த லொகேஷன்ல இருக்க அட்ரஸ்ல கொண்டு போய் இந்த 179 ஸ்டோர் பண்ணுது. ஓகே, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், குவான்டிட்டின்றது என்னோட வேரியபிள் கரெக்டா, 179 என்னோட வேல்யூ. ஓகே, சோ இந்த குவான்டிட்டின்ற வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு லொகேஷன் வச்சிருக்கேன். அந்த லொகேஷன் அல்லது அட்ரஸ், அதோட அட்ரஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5000 இருக்கு. சோ 179ன்ற வேல்யூக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன், அதுக்கு பேர் தான் குவான்டிட்டி. பட் அது ஸ்டோர் ஆயிருக்க அட்ரஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு, 5000. புரியுதா உங்களுக்கு? இதை இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எப்படி சொல்லலாம், ஒரு ரேஷன் கார்டு வச்சுக்கணும். ஓகே, ஒரு ரேஷன் கார்டுல ஃபேமிலியில 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா, ஒரு அம்மா, இப்போ ஒரு பேபி, ஒரு குழந்தை. ஓகே, சோ குடும்ப தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேர்ல தான் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. ஓகே, அந்த குடும்ப தலைவர் அப்படின்ற ஒரு பேர் கரெக்டா, ஒருத்தவங்க பேர்ல தான் ரேஷன் கார்டு இருக்கு. அந்த குடும்ப தலைவரை குவான்டிட்டின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்குள்ள ஒரு வேல்யூவா அம்மா, நீங்க, அந்த மாதிரி சம்ஒன் ஒரு பர்சனா 179 வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த குவான்டிட்டி குடும்ப தலைவர்னு ஒருத்தரோட ரேஷன் கார்டுல என்ன இருக்கு, 179 வேல்யூ இருக்கு. நீங்களோ இல்ல உங்க அம்மாவோ அதுல இருக்கீங்க. ஓகே, இந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருப்பார். கரெக்டா, ஒரு அட்ரஸ்ல இருக்க ஒரு வீட்டுல இருப்பார். கரெக்டா, சோ அந்த குடும்ப தலைவர் வந்து எங்க இருக்காங்களோ அதே அட்ரஸ் தான் யாரும் இருப்பாங்க, அவங்களோட வேல்யூ, அவங்களோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனும் இருப்பாங்க. கரெக்டா, சோ அந்த அட்ரஸ்க்கு 5000 வச்சுக்கோங்க. இப்ப புரியுதா, குவான்டிட்டின்ற ஒரு குடும்ப தலைவர், அவருக்குள்ளதான் என்ன இருக்கு, 179. அந்த ரேஷன் கார்டு குடும்ப தலைவர் பேர்ல இருக்க ரேஷன் கார்டுல தான் என்ன இருக்கு, 179ன்ற வேல்யூ இருக்கு. பட் அவங்க எல்லாரும் தங்கி இருக்க அட்ரஸ் எது, 5000. ஓகே, சோ இந்த குவான்டிட்டின்ற ரேஷன் கார்டுக்குள்ள 179 வேல்யூ இருக்கு. இந்த குவான்டிட்டின்னு இருக்க ரேஷன் கார்டு எந்த அட்ரஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000. ஓகே, அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? சோ 179 ஸ்டோர் பண்றதுக்குன்னு வைக்கிற வேரியபிள், அதோட நேம் வந்து குவான்டிட்டி. பட் அந்த குவான்டிட்டின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்க ஒரு லொகேஷனுக்கு பேர் தான் அட்ரஸ், அது வந்து 5000. புரியுதா உங்களுக்கு? சோ டியூரிங் எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன நடக்குது, the system always associates the name quantity with the address 5000. புரியுதா? ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது நான் குவான்டிட்டின்ற வேரியபிளை நான் எப்பெல்லாம் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கணும், அப்பெல்லாம் என்ன பண்ணும், குவான்டிட்டினாலே சிஸ்டம் என்னன்னு எடுத்துக்கணும், இவனோட அட்ரஸ் 5000. அப்ப 5000 குவான்டிட்டின்ற நேமை பார்த்தாலே நம்ம 5000 அட்ரஸ்ல போய் அதோட வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? So we may have access to the value 179 by using either the name quantity or the address 5000. So இந்த குவான்டிட்டின்ற நேம் எதோட அசோசியேட் ஆயிருக்கு, அதோட அட்ரஸ் 5000 அசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, சோ இப்போ எனக்கு 179ன்ற வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம இவ்வளவு டேஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணோம், குவான்டிட்டின்ற வேரியபிள் போட்டு 179 ஆக்சஸ் பண்ணோம். பட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் குவான்டிட்டின்ற வேரியபிளை யூஸ் பண்ணாம டைரக்டா அதோட அட்ரஸ்க்குள்ள போய் என்னால 179 நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, சோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ்க்கு பேர் தான் pointer variables. Okay, so variables that hold memory addresses தனக்குள்ள வச்சுக்கிற வேரியபிள்ஸ்க்கு பேர் என்னது, பாயிண்டர் வேரியபிள்ஸ். சோ ஒரு வேல்யூவை நாம வேரியபிள் மூலமாவும் ஆக்சஸ் பண்ணலாம், பாயிண்டர் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம். வேரியபிள்ல டைரக்டா அசோசியேட் நேம் வந்து அசோசியேட் ஆயிருக்கும். 179 குவான்டிட்டின்ற வேரியபிள், குவான்டிட்டின்ற வேரியபிள்ல 179 வேல்யூ அப்படின்னு இருக்கும். அப்படி இல்ல நான் வந்து அதோட லொகேஷன்ல போய் அதோட அட்ரஸ்ல போய் தான் ஆக்சஸ் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம பாயிண்டர்ஸ் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, ஒரு பாயிண்டர் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ நம்ம ஜென்ரலா டிக்ளரேஷன் என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப், ஒரு வேரியபிள் நேம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். கரெக்டா? அதே மாதிரி நம்ம பாயிண்டரை ஒரு டேட்டா டைப், ஒரு வேரியபிள் நேம் அல்ல பாயிண்டர் நேம் வைக்க போறோம். அதுல ஒரே ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க ஜென்ரலா என்ன பண்ணுவீங்க, இன்ட் ஏ, இன்ட் நம்பர், இன்ட் குவான்டிட்டி அப்படின்னு வைப்பீங்க. பட் பாயிண்டர் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஓகே, நீங்க ஸ்டார்னு போட்டா மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணும், அது வந்து ஒரு பாயிண்டர்னு சொல்லிட்டு எடுத்துக்கிடும். அப்படி இல்லைன்னா அது ஒரு ஆர்டினரியான வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிடும். ஓகே, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், பாயிண்டர் யூஸ் பண்ணணும்னா முக்கியமா ஸ்டார் யூஸ் பண்ணணும். ஸ்டார் போட மறந்துறாங்க எக்ஸாம்ல. ஓகே, ஸோ இந்த இப்படி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு இன்ட் ஸ்டார் ஒரு நேம் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட கம்பைலர் வந்து என்னன்னு நினைச்சுக்கிடும் அப்படின்னா, the asterisk star tells that the variable is a pointer variable. ஸோ இந்த ஸ்டாரை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்ணுது, என்னோட கம்பைலர் இது ஒரு பாயிண்டர் வேரியபிள் சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாயிண்டர் நேம் நீட்ஸ் அ மெமரி லொகேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன், நம்மளோட பாயிண்டர் வேரியபிள் மூலமா நம்ம எதை ஆக்சஸ் பண்ண போறோம், நம்ம மெமரி அட்ரஸ் இல்ல மெமரி லொகேஷன் தான் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ நீங்க என்ன பண்ண முடியும், இந்த பாயிண்டருக்கு நீங்க என்ன பண்ணணும், மெமரி லொகேஷன் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் பண்ணி கொடுக்கணும். நம்ம பாயிண்ட் பண்ணி கொடுத்தா தானே அது யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ நம்ம பாயிண்டர் நேமுக்கு நம்ம யூஸ் பண்ண போற வேரியபிளோட மெமரி லொகேஷன் என்ன பண்ணணும், நம்ம அலோகேட் பண்ணணும். ஐ மீன் அசைன் பண்ணணும் ஈக்குவல் டு போட்டு. ஓகே, பாயிண்டர் நேம் பாயிண்ட்ஸ் டு a variable of type data type. ஸோ நம்ம என்ன பண்ணணும், டேட்டா டைப்பும், அதாவது நம்மளோட வேரியபிள்ல என்ன டேட்டா டைப் இருக்கு அப்படின்னு போகணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இதுல இன்டீஜர் டேட்டா டைப் போட்டாலே போதும். ஓகே, ஜென்ரலா பாயிண்டருக்கு இன்டீஜர் டேட்டா டைப் தான் போடுவாங்க. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, அடுத்ததா இனிஷியலைசேஷன் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள்ஸ். டிக்ளரேஷனுக்கும் இனிஷியலைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் வேரியபிள் நேம் போடுவீங்க. இனிஷியலைசேஷன் என்னது, வேல்யூவை அசைன் பண்றது. ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் அட்ரஸ் ஆஃப் அ வேரியபிள் டு த பாயிண்டர் வேரியபிள் இஸ் நோன் அஸ் இனிஷியலைசேஷன். இதுக்கு முன்னாடி வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணோம். இப்போ இன் குவான்டிட்டினா குவான்டிட்டி ஈக்குவல் டு 5 கொடுத்தோம், குவான்டிட்டி ஈக்குவல் டு 179 கொடுத்தோம்னா அது ஒரு இனிஷியலைசேஷன் பார்த்தோம். பட் பாயிண்டருக்கு நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸை கொடுக்கணும், மறந்துடக்கூடாது. வேல்யூ கொடுக்கக்கூடாது. பாயிண்டருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே, பாயிண்டருக்கு அட்ரஸை நம்ம அசைன் பண்றதுக்கு ரெண்டு விதம் இருக்கு. ஓகே, ரெண்டு விதமா கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விதம், இது செகண்ட் விதம். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு குவான்டிட்டின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே, ஸோ நான் இப்படி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணவுடனே எனக்கு அதுக்குள்ள ஒரு மெமரி கிரியேட் ஆயிரும், ஒரு மெமரி ஸ்பேஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, ஸோ என்னோட பாயிண்டர் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் இன்ட்டு ஸ்டார் பி. ஸோ என்ன பண்ணேன், டேட்டா டைப் ஸ்டார் போட்டு பாயிண்டர் நேம். ஸோ எனக்கு பீன்றது தான் பாயிண்டர் வேரியபிள். ஓகே, ஸோ நான் ஸ்டார் போட்டு ஒரு பாயிண்டர்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ நான் ரெண்டு விதமா என்னால வேல்யூவை அசைன் பண்ண முடியும், அட்ரஸ் அசைன் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ இதை நான் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல வெறும் பி போட்டு ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்கலாம், அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டி. நான் என்ன சொன்னேன், இந்த ஆம்பர்சன்ட் சிம்பல் வந்தாலே அட்ரஸ்ன்னு சொன்னேன். ஸோ இந்த வெறும் பி போட்டு அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிக்ளரேஷன்ல போட்டு இன்ட்டு ஸ்டார் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு கொடுக்கலாம். ஓகே, ரெண்டு விதமா கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம், ஸ்டார் பி இன்ட்டு ஸ்டார் பி டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல வெறும் பிக்கு அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த டிக்ளரேஷன் என்ன பண்ணலாம், அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டி கொடுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இதை டிக்ளேர் பண்ணிட்டு தனியா இன்னொரு ஸ்டெப்ல போயிட்டு இந்த இடத்துல ஸ்டார் போட்டு அண்ட் குவான்டிட்டின்னு கொடுப்போம். அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பைலர் எரர் அடிக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நான் வந்து இந்த வேல்யூ அசைன் பண்றது எப்படி, அதாவது அந்த வேல்யூவை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத ஒரு நான் கோத்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு நான் அதை பண்ணி காட்டுறேன். நீங்க தப்பு பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம 2 வேஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த அட்ரஸ் ஆஃப் திஸ் குவான்டிட்டின்ற வேரியபிளை இந்த பாயிண்டர் பிக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு வே, டிக்ளேர் பண்ணிட்டு இனிஷியலைஸ் பண்றது ஒரு வே, இன்னொன்னு டைரக்டா டிக்ளரேஷன்ல நம்ம போடுறது ஒரு வே. ஓகே, அடுத்ததா அந்த வேரியபிளை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே, ஒன்ஸ் அ பாயிண்டர் ஹாஸ் பின் அசைன் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். இப்போ பீன்ற பாயிண்டருக்கு இந்த குவான்டிட்டியோட அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். The question remains as to how to access the value of the variable using the pointer. Okay, this is done by using the another operator
யூனரி ஆப்ரேட்டர். யூனரி ஆப்ரேட்டர்னா ஆஸ்டெரிக், யூஸ்வலி நோன் அஸ் த இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர். இதுல நீங்க முக்கியமா 2 மார்க் கொஸ்டின்லாம் ஞாபகம் வைக்க வேண்டியது, இந்த ஸ்டார் அப்படின்ற இந்த ஆப்ரேட்டருக்கு நிறைய நேம் இருக்கு. யூனரி ஆப்ரேட்டர், இன்டைரக்ஷன் ஆப்ரேட்டர், என்னது டீரெஃபரன்சிங் ஆப்ரேட்டர். இந்த 3 நேம்ல எதை கேட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்டெரிக் யூஸ் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த நேம்ஸ் எல்லாம். 2 மார்க் கொஸ்டின்ல எப்படி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியும். ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் குவான்டிட்டின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார் பின்னு ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த பாயிண்டருக்குள்ள நான் வேல்யூவை போட்டு எடுத்துறேன். இப்போ நான் இந்த வேல்யூவை, குவான்டிட்டிக்கு இருக்க வேல்யூவை, இப்போ குவான்டிட்டி ஈக்குவல் டு 179னா இந்த வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத என்னோட கொஸ்டின். ஓகே, ஸோ அதை யூஸ் பண்றதுக்கு தான் இந்த யூனரி ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத நம்ம இப்போ கோத்ரூ பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஸோ நான் ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் எழுத போறேன். சாரி, நான் ஏதோ கருக்கி வச்சிருக்கேன், டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜென்ரலா நம்மளோட ப்ரோக்ராம் ஆல்வேஸ் என்ன பண்ணும், நம்ம பிரிண்ட் ஆஃப் பண்றதுனால ஹாஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச்ன்னு போட்டலாம். அப்புறம் என்னது, எக்ஸிகியூஷன் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதே எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கலாமா, இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நம்ம அதில் பார்த்த மாதிரி குவான்டிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் 179 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வச்சுட்டேன். ஓகே, ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டெப்பை பண்ணலாமா. ஸோ நான் என்ன பண்ண போறேன், பாயிண்டர் வேரியபிள் இன்ட்டு ஸ்டார் பாயிண்டர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு நான் என்ன பண்றேன், இதோட அட்ரஸை கொடுக்குறேன். கொடுத்துட்டேனா. ஓகே, ஸோ ரிட்டர்ன் 0 ஜென்ரலாக கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் எல்லாம் பண்ணல, ஜஸ்ட் கம்பைல் மட்டும் பண்ணி கரெக்டான்னு பார்க்குறேன். கரெக்டா. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், குவான்டிட்டின்ற ஒரு வேரியபிளுக்கு 179ன்ற வேல்யூ. ஸோ இந்த 179ன்ற வேல்யூ சம் அட்ரஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த அட்ரஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டார் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டரை கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த பிபிடியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இனிஷியலைசேஷன் பண்றதுக்கு 2 ஸ்டெப்ஸ் சொன்னேன். என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைரக்டா ஸ்டார் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், இதை டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல வெறும் பி ஈக்குவல் டு அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு போடலாம்னு சொன்னேன். ஓகே, இப்போ இது கரெக்டான்னு பார்ப்போமா. பாருங்க, எனக்கு எரர் அடிக்கல. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஸ்டார் பி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் என்னோட பாயிண்டர் வேரியபிள், அதனால இந்த இடத்துல ஸ்டார் பிக்கு தான் வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பா நினைச்சிட்டு போட்டு கம்பைல் பண்ண நினைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, எரர் அடிக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தனியா ஸ்டார் பி பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஸ்டார் போட்டு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எரர் அடிக்கும். ஸோ தேர்ட் ஸ்டெப்ல வேல்யூ அசைன் பண்ணும்போது நீங்க ஸ்டார் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் வேரியபிள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த தப்பை நீங்க திரும்ப திரும்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன். இந்த சின்ன மிஸ்டேக் நீங்க எக்ஸாம்ல விட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய 8 மார்க் கொஸ்டின் 16 மார்க் கொஸ்டினே தப்பா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ரொம்ப ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் வேணாம். ஓகே, நீங்களும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த வேரியபிளை, இந்த பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது இங்கவே போய் அதை அசைன் பண்ணிடுங்க. ஓகே, அப்பதான் உங்களுக்கு அன்னெசரி கன்ஃபியூஷன் இருக்காது. கீழே போய் தனியா இனிஷியலைசேஷன் பண்ணி நீங்க கஷ்டப்பட வேண்டிய வேலை இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், எதுக்குள்ள என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேன். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட்எஃப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ நான் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, போட்டுட்டு ஒரு இது போட்டுட்டு என்ன பண்ணணும், %d போடணும். கரெக்டா, %d போட்டு /n போட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், குவான்டிட்டி அப்படின்னு போடுறேன். ஸ்பெல்லிங் கரெக்டா, கரெக்ட். இப்போ நான் கம்பைல் பண்ண என்ன ஆகும், ஓகே, எரர் அடிக்கல. நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன வருது, வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி 179 வருது. கரெக்டா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன்.
இப்போ நான் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இன் பி அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான வேல்யூ ஒரு வேலை பார்க்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க இந்த ரூல்ஸை போய் படிக்கணும். ஆக்சஸிங் த வேரியபிள்ல நான் என்ன பண்ணணும், எனக்காக நான் இந்த வேரியபிளோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும். So the question remains as to how to access the value of the variable using the pointer. நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி இந்த வேரியபிளோட வேல்யூவை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யூனரி ஆபரேட்டர் இந்த ஸ்டார் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டார் பி அப்படின்னு போடணும். அதாவது இங்க என்ன போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டார் பி அப்படியே போடணும். ஓகே, போட்டா என்ன நடக்குதுன்னு பாப்போமா. நான் கம்பைல் பண்ணிட்டேன், எனக்கு எரர் அடிக்கல, நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க என்ன வந்திருக்கு, எனக்கு வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு போட்டு 179 வந்திருக்கு. வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி இன் பீன் போட்டு நான் இதே பாயிண்டர் வேரியபிள் ஸ்டார் பீன் கொடுத்தா என்ன இருக்கு, எனக்கு 179 தான் வந்திருக்கு. ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த குவான்டிட்டின்ற வேரியபிள் ஜென்ரலா 179ஓட நேமே எனக்கு குவான்டிட்டின்ற வேரியபிள் தான் அப்படின்றனால டைரக்டா எடுத்து வந்துருச்சு. பட் இந்த ஸ்டார் பி என்ன பண்ணுதுன்னா குவான்டிட்டி எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த குவான்டிட்டியோட அட்ரஸ போய் தேடி கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸ்க்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்து அந்த வேல்யூவை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்குது. ஓகே, இதுதான் குவான்டிட்டின்ற வேரியபிள் மூலமா அசைன் பண்றதுக்கும் பாயிண்டர் மூலமா நம்ம வேல்யூ போய் செக் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சா. இப்போ இவன் என்ன நீங்க அட்ரஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கேடா, அப்படி என்னடா அட்ரஸ், இதோட அட்ரஸ் என்னடா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே, சோ அதுக்கும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னேன், இந்த ஸ்டார் பீன்ற பாயிண்டர் வேரியபிளுக்கு நான் ஆம்பர்சன் மூலமா அட்ரஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணும்போது நான் ஆம்பர்சன் கொடுத்தா எனக்கு என்ன வரணும், அட்ரஸ் வரணும் தானே. பாப்போமா, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், அட்ரஸ் ஆஃப் குவான்டிட்டின்னு போட்டு இந்த இடத்துல நான் ஆம்பர்சன் கொடுக்குறேன். வருதான்னு பாத்துருவோமா. கம்பைல் பண்ணல, கம்பைல் பண்றேன், எனக்கு எரர் அடிக்கல, நான் ரன் பண்றேன். இப்ப பாருங்க ஒரு வேல்யூ வந்திருக்கா, சம்திங் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு, 1 100 1000 10,000 lakhs 10 lakhs crore, ஒரு 2 crore 97 lakhs சம்திங் வந்திருக்கு. சாரி 2 crore 9,70,000 சம்திங் வந்திருக்கு. ஓகே, சோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன், குவான்டிட்டியோட வேல்யூ 179, அது வந்து எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு, 20970,360ன்ற ஒரு அட்ரஸ்க்குள்ள போய் 179 ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, சோ நான் குவான்டிட்டியை பிரிண்ட் பண்ணும்போது இந்த குவான்டிட்டி இன்னொன்னு வேல்யூ 179 எனக்கு கம்ப்யூட்டர் எடுத்து கொடுத்துருச்சு. பட் நான் வந்து ஸ்டார் பின்னு பாயிண்டர் வேரியபிள் போடும்போது அது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் குவான்டிட்டியை போய் தேடுது, அந்த குவான்டிட்டியோட அட்ரஸ் எங்கன்னு பார்த்து இந்த 20970,360 இந்த அட்ரஸ்க்குள்ள போய் அது என்ன பண்ணுது, எனக்கு 179 இந்த பி எடுத்து வந்திருக்கு. ஓகே, சோ இந்த அட்ரஸை நான் வேற விதமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இந்த பி மூலமாவும் அட்ரஸ பார்க்கலாம். ஓகே, சோ இந்த பீன்ற வேரியபிள் மூலமா நான் எப்படி அட்ரஸ் பார்ப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் டிஃபரன்ஸ், சிம்பிள் டிஃபரன்ஸ், இந்த ஸ்டார் பீன்றது எனக்கு வேல்யூவை கொடுக்கும். அப்ப நான் வெறும் பி எடுத்தேன்னா எனக்கு அட்ரஸ் கொடுக்கும். ஓகே, இப்ப நான் ரன் பண்ணவா. இப்ப பாருங்க, ஸோ நீங்க பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி எனக்கு 3 சம்திங் தான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ என்னடா வேற வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க ப்ரோக்ராமை ரன் பண்ணும் போதும் அது வந்து அந்த குவான்டிட்டின்ற வேரியபிளுக்குன்னு செப்பரேட்டா ஒரு அட்ரஸை அலோகேட் பண்ணும். ஓகே, ஸோ பெர்மனண்டா ஒரே அட்ரஸ் கிடையாது, நீங்க ஒவ்வொரு தடவை இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அந்த அட்ரஸை மாறும். ஓகே, இப்போ நான் அதை கில் பண்றேன், 11074968 வருதா. இப்போ நான் அதை கில் பண்ணிட்டு அகைன் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ அகைன் ரன் பண்றேன். இப்ப பாருங்க அட்ரஸ் மாறி இருக்கா. ஸோ என்ன நடக்குது, ஒவ்வொரு தடவையும் இந்த வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணும்போது இந்த வேரியபிளுக்கான அதுக்குன்னு அலோகேட் பண்ற அட்ரஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் மாறிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த பாயிண்டர் போய் இந்த அட்ரஸ்ல போய் எடுத்து வரும். இப்ப தெரியுதா. ஸோ நான் வந்து குவான்டிட்டின்ற வேரியபிள்ல டைரக்டா வந்துருச்சு. எனக்கு பாயிண்டர்ல பாயிண்டர் மூலமா நான் வேல்யூவை டைரக்டா ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் ஸ்டார் பி போடணும். அட் த சேம் டைம் எனக்கு அதோட அட்ரஸ் வேணும்னு நினைச்சேன்னா எய்தர் இந்த வேரியபிள் முன்னாடி ஆம்பர்சன்ட் போடலாம், அப்படி இல்லைன்னா நம்மளோட பாயிண்டர் வேரியபிள் என்னவோ அதுக்கு முன்னாடி ஸ்டார் போடாம போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த அட்ரஸ் கிடைக்கும். இதுல நான் இன்னொன்னு சொல்ல போறேன். ஓகே, சோ இது இவ்வளவு நேரம் நம்ம கத்துக்கிட்டோமே, என்ன கத்துக்கிட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்,
இந்த பாயிண்டர் வேரியபிள் மூலமா என்னால அட்ரஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த அட்ரஸ்ல போய் எனக்கு வேல்யூ எடுத்துட்டு வருதுன்னு கத்துக்கிட்டோம். கரெக்டா? சோ இதுல ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்னோட பாயிண்டர் வேரியபிள் அட்ரஸ் ஆக்சஸ் பண்றனால என்னால அந்த அட்ரஸ்ல இருக்க வேல்யூவை மாத்த முடியும். ஓகே. சோ இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி நான் குவான்டிட்டின்ற வேரியபிள்ல வேல்யூவை மாத்தாம என்னால டைரக்டா அந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணியே என்னால இந்த குவான்டிட்டியில இருக்க வேல்யூவை மாத்த முடியும். பிகாஸ் ஐ ஹாவ் டைரக்ட் ஆக்சஸ் டு த அட்ரஸ் ஆஃப் த குவான்டிட்டி. புரியுதா? ஸோ செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஸ்டார் பி போட்டால் தான் நம்மளால வேல்யூ ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொன்னோம். கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார் பி போட்டால் தான் வேல்யூ வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டார் பி ஈக்குவல் டு 18 போட்டேன். என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல குவான்டிட்டி ஈக்குவல் டு 179 போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டைரக்டா குவான்டிட்டியோட அட்ரஸ்குள்ள போய் அதோட வேல்யூவை நான் 18 மாத்திட்டேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ஒண்ணுமே பண்ணல. இந்த மேல நான் ரன் போட்டிருக்க எல்லா பிரிண்டஃபையும் தூக்கிட்டு போய் கீழேயும் போடுறேன். போட்டுட்டு இப்போ நீங்க டிஃபரன்ஸை பாருங்க, உங்களுக்கு வந்து அட்டகாசமா புரியும். இப்ப பாருங்க என்ன ஆயிருக்கு தெரியுதா? சோ நான் குவான்டிட்டின்ற வேரியபிள்ல 179 போட்டிருக்கேன். ஸ்டார் பி போடும்போது எனக்கு அந்த அட்ரஸ்குள்ள போயிட்டு இந்த அட்ரஸ்குள்ள போயிட்டு இந்த அட்ரஸ்குள்ள போயிட்டு எனக்கு என்ன வந்திருக்கு, 179 பிரிண்ட் பண்ணிருச்சு. பட் எனக்கு அட்ரஸ் பிரிண்ட் பண்ணுன்னு கேட்கும்போது நான் ஆம்பர்சன் போட்டாலும் எனக்கு இந்த அட்ரஸ் வந்துருச்சு, வெறும் பி போட்டாலும் இந்த அட்ரஸ் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸ்குள்ள எந்த அட்ரஸ்குள்ள இந்த அட்ரஸ்குள்ள போய் நான் என்ன பண்ணிருக்கேன், 18ன்ற வேல்யூவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த அட்ரஸ்ல 179ன்ற வேல்யூ போயிட்டு 18 வந்துருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணுது, நாங்க பாருங்க பாயிண்டர் யூஸ் பண்ணி தான் அட்ரஸ் மாத்திருக்கேன். அதுக்கு பிறகு நான் குவான்டிட்டின்ற வேரியபிளை யூஸ் பண்ணி நான் பிரிண்ட் பண்ணாலும் எனக்கு என்ன வருது, வேல்யூ 18 தான் வருது. பிகாஸ் இந்த குவான்டிட்டி வந்து ஸ்டோர் பண்ணிருக்க இந்த அட்ரஸ்க்குள்ள போய் நான் என்ன பண்ணிட்டேன், பாயிண்டர் மூலமா வேல்யூவை மாத்தி விட்டுட்டேன். அதனால என்ன நடக்குது, இப்போ நான் குவான்டிட்டின்ற வேரியபிளை போட்டாலும் எனக்கு 18 தான் வருது, அதே நான் பாயிண்டரை போட்டாலும் 18 தான் வருது. பட் irrespective ஆஃப் த வேல்யூ சேஞ்ச் அட்ரஸ் ஆல்வேஸ் ஸ்டேஸ். ஓகே. நீங்க வந்து எதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீ ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ண அட்ரஸ் மாறுதேடா, இப்போ ஏன்டா மாறாம இருக்குன்னு நீங்க வந்து கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் ப்ரோக்ராமை ரன் பண்றேன்றது வேற. ஓகே. ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரோக்ராமை ரன் பண்றேன்றது வேற, காமனா அட்ரஸ் இருக்குன்றது வேற. அதாவது இது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸிகியூஷன். இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக நான் என்ன பண்றேன், இதை கில் பண்ணிட்டு அகைன் ரன் பண்றேன். ஓகே. கில் பண்ணிட்டு நான் அகைன் ரன் பண்ணும்போது எனக்கு அட்ரஸ் மாறி இருக்கும் பாருங்க, தெரியுதா? அட்ரஸ் மாறி இருக்கு. பட் இது எல்லாத்தையும் ஒரே அட்ரஸ். ஏன் அப்படின்னா, நான் குவான்டிட்டின்ற வேரியபிளை ஒரு தடவை தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு தடவை டிக்ளேர் பண்ணும்போதே அந்த குவான்டிட்டிக்கு இந்த அட்ரஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்றேன், இந்த அட்ரஸ்குள்ள போய் தான் இந்த வேல்யூவை நான் 18 மேனிபுலேட் பண்ணியிருக்கேன். ஸோ அட்ரஸ் எனக்கு சேமா தான் இருக்கு. புரியுதா? ஸோ இப்படிதான் நம்ம பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளோட அட்ரஸ்குள்ளே போய் நம்மளால என்ன பண்ண முடியும், டைரக்டா வேல்யூவை மாத்த முடியும். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும், பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. நம்ம அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்பதான் என்ன பண்றோம், இந்த பாயிண்டர் அரித்மெட்டிக் இந்த ஹெட்டிங்கே வந்திருக்கும். ஓகே. அரித்மெட்டிக் என்னது, அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் என்னது, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன். கரெக்டா? சோ ஒரு பாயிண்டரோட வேல்யூவை நம்ம, அதாவது ஒரு வேரியபிளோட வேல்யூவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு சொன்னேன், இந்த யூனரி ஆபரேட்டர் இந்த ஆஸ்டரிஸ்க் மூலமா ஆக்சஸ் பண்ணலாம்னு சொன்னேன். சோ என்னால இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளோட வேல்யூவை மாத்த முடியும் அப்படின்னா என்னால என்ன பண்ண முடியும், இந்த ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணி என்னால அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். கரெக்ட் தானே? சோ இதுல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இஃப் P1 and P2 are properly declared initialized pointers, then following statements are valid. ஸோ என்ன பண்ணிருக்கேன், இந்த இடத்துல ஒரு மல்டிப்ளை பண்ணிருக்கேன். நிறைய ஸ்டாருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு பாயிண்டர் வேரியபிள், இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். என்னால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ என்னால என்ன பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். ஒரு வேரியபிள் ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சு என்னால ஆட் பண்ண முடியும். ஒரு பாயிண்டர் வேரியபிள் டைரக்டா வேல்யூ போட்டு என்னால ஆட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தலாமா, அப்பதான் உங்களுக்கு கிளியரா போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்றேன், நான் குவான்டிட்டி 1ன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். ஓகே. அப்புறம் இந்த இடத்துல குவான்டிட்டி 2ன்னு ஒரு வேல்யூ வச்சு என்ன வைக்கலாம், ரேண்டமா ஒரு 80 வச்சுக்கிறேன், வச்சுட்டேன். ஓகே. இப்போ நான் $Pன்னு ஒன்று கிரியேட் பண்ணி, ஸ்டார் Pன்னு ஒரு பாயிண்டை கிரியேட் பண்ணிட்டு இதுல குவான்டிட்டி 1ஓட அட்ரஸ் போட்டுக்கிறேன்.
அதுக்கு பிறகு ஸ்டார் கியூன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், குவான்டிட்டி 2 கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது எனக்கு 2 அட்ரஸ் கிரியேட் ஆகும். கரெக்டா? இதுக்கு ஒரு அட்ரஸ், இதுக்கு ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணும். இதோட அட்ரஸை நான் வந்து ஸ்டார் பீன்ற பாயிண்டருக்குள்ள வச்சிருக்கேன். இதோட அட்ரஸை நான் ஸ்டார் கியூன்ற பாயிண்டருக்குள்ள வச்சிருக்கேன். ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடிஷன் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் ஆஃப் போட்டு அடிஷன் சும்மா உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன், நான் பெர்சன்டேஜ் டீன் போட்டுட்டு /n போட்டுக்கலாம் நம்ம தேவைக்காக. இந்த இடத்துல என்ன பண்றேன், quantity 1 plus quantity 2 போட்டுட்டு கம்பைல் பண்றேன். இப்போ நான் ரன் பண்ண என்ன நடக்குது, இப்போ பாருங்க, நான் ஜஸ்ட் நம்மளோட குவான்டிட்டி 1 179 குவான்டிட்டி 2 80 நான் ஆட் பண்ணியிருக்கேன். 259 வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் பாயிண்டர் யூஸ் பண்ணி எப்படி இந்த அடிஷனை பண்ணும் அப்படின்னா, நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், நான் ஸ்டார் பி பிளஸ் ஸ்டார் கியூன்னு போடுறேன். ஓகே, கம்பைல் பண்ணி பார்ப்போமா? எரர் அடிக்கல, ரன் பண்றேன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அடிஷனும் எனக்கு 259 தான் வந்திருக்கு, செகண்ட் டைம் வர அடிஷனும் 259 தான் வந்திருக்கு. பிகாஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த பாயிண்டரோட, அதாவது இந்த குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2ஓட வேல்யூவை இந்த பாயிண்டரை டைரக்டா ஸ்டார் பி ஸ்டார் கியூ போட்டு ஆக்சஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம், இந்த இடத்துல நான் ஸ்டார் போடாம விட்டேன். என்ன நடக்குது பாப்போமா? பாருங்க, எரர் அடிக்குது. பிகாஸ் ஏன் எரர் அடிக்குது, இது ரெண்டும் என்ன பண்ணுது, எனக்கு அட்ரஸை கொண்டு போய் எடுக்குது, வேல்யூவை எடுக்கல. ஸோ எனக்கு இந்த குவான்டிட்டி 1ஓட குவான்டிட்டி 2ஓட வேல்யூ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணும், கண்டிப்பா பாயிண்டர் வேரியபிள் முன்னாடி ஸ்டார் போடணும். ஓகே, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது. இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஸ்டார் போடணும். ஓகே, இப்போ இதில் வேற என்னெல்லாம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்றேன், ஸ்டார் பீன்ற பாயிண்டர் வச்சுக்கிறேன். ஸ்டார் கியூக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், டைரக்டா குவான்டிட்டி 2 போடுறேன். என்ன நடக்கும் பாருங்க, எனக்கு எரர் அடிக்கவே இல்லை. நான் ரன் பண்றேன், எனக்கு பாருங்க அதே வேல்யூ தான் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கு, இந்த ஸ்டார் பீன்றது எனக்கு குவான்டிட்டி 1ஓட அட்ரஸ்க்குள்ள போயிட்டு எனக்கு வேல்யூ 179 எடுத்து வந்திருக்கு. இந்த குவான்டிட்டி 2ன்ற வேரியபிள் டைரக்டா அதோட வேல்யூ 80, அட்ரஸே போக தேவையில்லை, ஏன்னா குவான்டிட்டி 2நாலே 18 தெரியும், டைரக்டா எடுத்து வந்துருச்சு. ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பாயிண்டர் வேரியபிள்ஸ் கூட உங்களோட நார்மல் வேரியபிள்ஸும் யூஸ் பண்ணி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க அடிஷன் தான் பண்ண முடியுமான்னா கிடையாது, இப்போ நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் 2 சப்னு மாத்திட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் சும்மா மைனஸ்ன்னு போட்டா போதும். மைனஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்றேன், கம்பைல் பண்றேன், எரர் அடிக்கல, நான் ரன் பண்றேன். பாருங்க, எனக்கு 99 வந்திருக்கு. எப்படி 99 வந்துச்சு, 179 மைனஸ் 80 99. ஓகே, புரியுதா? ஸோ இதுதான் பாயிண்டர் அரித்மெட்டிக். ஸோ பாயிண்டர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், பாயிண்டர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளோட அட்ரஸ் கூட போய் பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ண என்ன பண்ணணும், நீங்க ஸ்டார் பின் போட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஒரு பாயிண்டரை எப்படி டிக்ளேர் பண்றது, இனிஷியலைஸ் பண்றது, அந்த பாயிண்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேரியபிளோட அட்ரஸையோ வேல்யூவோ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது அண்ட் அதோட வேல்யூவை எப்படி மேனிப்புலேட் பண்றதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அடிஷன் சப்ட்ராக்ஷன்ற மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்றது அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. அடுத்தது நம்ம பாயிண்டர்ஸை எப்படி அரேஸ்ல யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாயிண்டர்ஸ் எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்றது பார்க்க போறோம். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.